ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க நீங்கள் வீடியோன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன் பார்க்குறீங்க. எங்கள் ஊரில் கடல் மீன் கண்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிடணும். அதனால் குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த குட்டி குட்டி கிளிப்பு, அந்த பேங்கிள் வந்து மரத்தில் செஞ்ச பேங்கிள்ங்க, உட்டு பேங்கிள். க்யூட்டாக இருந்தது, அதனால் வாங்கினேன். அந்த குட்டி டெடியும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது பாருங்கள். என்னென்னு தானே பார்க்குறீங்க. 90s கிட்டோட சாக்லேட்டுங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளிப்பு மிட்டாய், அடுத்து பார்த்திங்கன்னா மிளகா மிட்டாய், அடுத்து பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய், அடுத்து வந்து கல்கோன், அதெல்லாம் சொல்லுவாங்க. 90s கிட்ஸ்க்கு இந்த சாக்லேட்லாம் தெரியும். 2K கிட்ஸ்க்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும், எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு 4 பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஈச் 20ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் ஓவராலாக வாங்கின திங்ஸ் எல்லாமே ஒரு 400க்குள்ளே தாங்க. ஏன்னா என்ன என்ட்ரி டிக்கெட் தான் வந்து 100 ருபீஸ், 200 வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி அழகாக க்யூட் திங்ஸ்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் எந்த ரைட்லேயுமே போகலங்க. அது மாதிரி சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோமே தவிர எந்த ரைட்லேயும் போகல. என் ஹஸ்பண்டை வாங்க போகலான்னு கூப்பிட்டா நான் வரல அப்படின்ட்டாங்க. சரி நான் மட்டும் எப்படி போடுது அப்படின்றதுனால நானுமே இனிமேல் போகலங்க எந்த ரைட்டுக்குமே. இது பார்த்திங்கன்னா குட்டியுண்டு பவுல், ஈச் 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் போட்டு அந்த மாதிரி அந்த குட்டி பிளேட் ஒன்று, அந்த பவுல் ஒன்று, அப்புறமேட்டுக்கு அந்த மெரூன் கலர் நெயில் பாலிஷ், அப்புறமா வந்து நைஃப் ஒன்று, கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வாங்குறத விட இப்போது நாங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி தான் வாங்கிட்டுருக்கோம். பெருசாக எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் எதுவும் வாங்கலை. எங்களுக்குன்னு எதுவும் வாங்குற மாதிரி அங்கே இன்ட்ரெஸ்ட் வரல. எனக்கு மட்டும் நான் ஒரு நெயில் பாலிஷும் ஒரு ஹேண்ட் பேக்கும் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா பட்ஸ் பேக்கெட்டும் வந்து 20 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு 6-7 திங்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன். அதுவுமே ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப ரேட்டாக இருக்குமோன்னுட்டு வாங்கவே இல்லை நான். பாருங்கள், அழகாக இருக்கா? எத்தனை பேருக்கு நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதுவுமே ஈச் 20ன்னு சொல்லி தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு 7 ஐட்டம்ஸ் தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு 140 கிட்ட தான் வந்திருக்கும். நான் தோராயமாக சொல்கிறேன். நான் வாங்கின பொருள் எல்லாமே ஒரு 300-400க்குள்ளே தான் இருக்கும். இந்த பேக் பார்த்திங்கன்னா 100ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸ்லிம் பேக்கே என்கிட்ட கிடையாது. பெரிய பெரிய ஹேண்ட் பேக் தான் இருக்குது, ஸ்லிம் பேக்கே இல்லை. எங்கேயாவது வெளில போனால் டக்குன்னு ஃபோனை தூக்கி போட்டு அமௌண்ட் எடுத்து உள்ள வச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஆல்ரெடி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஹேண்ட் பேக்கை பார்த்தோன்னே எனக்கு விட மனசு இல்லை. வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டேன். வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால் வாங்கிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா டீத்தூள் வந்து இந்த டீத்தூள் நல்லாயிருக்கு, பேக்கிங்கில் வர டீத்தூளோட இது நல்லாயிருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது, எவ்வளோ அப்படின்றதெல்லாம், எங்கே வாங்கினன்றதும் நான் அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.